ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டது தொடர்பாக மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்திருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவேங்கடம் தப்பிச் சென்றது தொடர்பாக தற்பொழுது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே புழல் போலீசார் 6 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மாதவரம் காவல் நிலையத்தில் அவர் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த திருவேங்கடம் இன்று காலை பரங்கிமலை போலீசாரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பொழுது தப்பி ஓடிய நிலையில் அவர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவர் மீது ஏற்கனவே 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் ஒரு வழக்கு மாதவரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த வழக்கு பதிவு குறித்தான கூடுதல் விவரங்கள். ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக புழல் போலீசார் ஏற்கனவே திருவேங்கடம் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் மாதவரம் போலீசாரும் அவர் மீது ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கின்றனர். முதல் கட்டமாக புழல் போலீசார் என்கவுண்டர் செய்யப்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிட செய்யக்கூடிய ஒரு பிரிவு. அதன் அடிப்படையில் தப்பி சென்றது தொடர்பாக மாதவரம் போலீசாரும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மாதவரம் ஆடிதுட்டி அருகே போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்ற போது தப்பி சென்றிருக்கிறார். அதன் பிறகுதான் என்கவுண்டர் நடந்திருக்கிறது. குறிப்பாக தப்பி சென்றது தொடர்பாக 2 பிரிவுகளின் கீழ் மாதவரம் போலீசார் ரவுடி திருவேங்கடம் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ரவுடி திருவேங்கடத்துடைய பின்னணி வழக்குகள் குறித்த விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. ரவுடி திருவேங்கடம் குன்றத்தூரை சேர்ந்தவர். திருவேற்காடு காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளியாக அவர் இருந்திருக்கிறார். அவர் மீது 5 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அதில் ஒன்று பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் தென்னரசு கொலை செய்யப்பட்ட வழக்கு. 2015ஆம் ஆண்டு இந்த கொலை சம்பவம் நிகழ்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் காவல் நிலையத்தில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் பிறகு இந்த வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி போலீசாருடைய வழக்கு விசாரணை இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அதே போல 2018ஆம் ஆண்டு குன்றத்தூர் காவல் நிலையத்தில் ஒரு கொள்ளை வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்கு ஸ்ரீபெரும்புதூர் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. அதே போல 2013ஆம் ஆண்டு அதே குன்றத்தூர் காவல் நிலையத்தில் கொலை வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது. திருவேங்கடம் மீது பாலச்சந்தர் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக திருவேங்கடம் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு காஞ்சிபுரம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வருகிறது. மேலும் 2011ஆம் ஆண்டு குன்றத்தூர் காவல் நிலையத்தில் கொலை மிரட்டல் வழக்கு ஒன்று பதிவாகி இருக்கிறது. இந்த வழக்கு ஸ்ரீபெரும்புதூர் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. அதே போல 2013ஆம் ஆண்டு மாங்காடு காவல் நிலையத்தில் வழிப்பறி வழக்கு ஒன்று திருவேங்கடம் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது போக தற்போது என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவத்துக்கு பிறகு மேலும் 2 வழக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. புழல் காவல் நிலையத்திலும் மாதவரம் காவல் நிலையத்திலும் திருவேங்கடம் மீது வழக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரவுடி திருவேங்கடம் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த ரவுடி திருவேங்கடம் இன்று அதிகாலை பரங்கிமலை போலீசாரால் விசாரணைக்காக